الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க தலைப்பில் திருக்குர்ஆனோடு தொடர்புடைய சில செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, திருக்குர்ஆனை நாம் தொழுகையில் ஓதுவதன் சிறப்பு சம்பந்தமாக முதலில் ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வோம். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. 802வது எண்ணிலே வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே கேட்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் தனது குடும்பத்திடம் செல்லும் போது அங்கு கொளுத்த 3 அந்த ஒட்டகைகளோடு செல்வதை விரும்புவாரா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இவ்வாறு செல்வதை, அன்று ஒட்டகம் என்பது ஒரு பெருமதிமிக்க ஒன்றாக இருக்கிறது, அதிலும் அல்லாஹுடைய தூதர் கொளுத்த ஒட்டகைகள் என்று சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் அனைவரும் ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள ஒருவர் தொழுகையிலே 3 வசனங்களை ஓதுவது, தொழுகையில் 3 வசனங்களை ஓதுவது 3 கொளுத்த ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விடவும் சிறப்பானதாகும் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸில் தொழுகையில் குர்ஆனை ஓதுவதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ். இப்ப நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது எத்தனை வசனங்கள் அங்கு இருக்கிறது? 7 வசனங்கள். அப்ப 7 வசனங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா. 3 வசனங்கள். அப்ப ஒவ்வொரு வசனம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சிறப்பும் என்ன செய்யும்? அதிகரித்துக் கொண்டே செல்லும். நாம் தொழுகையிலே அல் குர்ஆனை ஓதுவதன் சிறப்பு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குகிறது. அந்த அடிப்படையில் நாம் எந்த அளவு அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள், நீளமான அத்தியாயங்களை தொழுகையில் ஓதுவோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்வோம்? சிறப்பை பெற்றுக் கொள்வோம். இது ஒரு செய்தி. அடுத்த நறுமையான சகோதரர்களே, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நாம் அந்த சுஃபாவிலே அமர்ந்திருந்தோம், மஸ்ஜிது நபவியுடைய திண்ணையிலே அமர்ந்திருந்தோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர் நம்மிடம் வந்து கேட்டார்கள், உங்களில் யாராவது புத்ஹான் என்ற சந்தை அல்லது அகீக் என்ற சந்தை, இந்த 2 சந்தைகளுக்கு சென்று, அதாவது எந்த ஒரு பாவமும் செய்யாமல், இரத்த உறவுகளை துண்டிக்காமல், அதாவது பெருத்த திமில்களை கொண்ட 2 ஒட்டகைகளை பெற்றுக்கொள்வதை விரும்புவீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் அனைவரும் அதை விரும்புவோம் யா ரசூலல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸ்ஜிதிலே உட்கார்ந்து குர்ஆனுடைய 2 வசனங்களை கற்றுக்கொள்வது அல்லது 2 வசனங்களை ஓதுவது இருக்கிறதே, அது அதாவது இந்த கொளுத்த ஒட்டகைகள் கிடைப்பதை விட, அதாவது கருவுற்ற என்ற வார்த்தையும் வருகிறது, கருவுற்ற அந்த ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது. 2 வசனங்கள் என்றால் 2 ஒட்டகைகள், 3 என்றால் 3 ஒட்டகைகள், 4 என்றால் 4ஐ விட சிறந்தது. இப்படி நபி அவர்கள் அதை அதிகப்படுத்திக் கொண்டே சென்றார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது. அப்ப இந்த ஹதீஸை நாம் பார்க்கும் போது, இப்ப நாங்கள் மஸ்ஜிதுக்கு போறோம், மஸ்ஜிதுல போய் நாம் உட்கார்ந்து குர்ஆனை ஓதும் போது அல்லது நாம் உட்கார்ந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளும் போது ஒரு வசனத்தை கற்றுக்கொண்டால்
என்ன கிடைக்கிறது? ஒரு கருவுற்ற ஒரு கொளுத்த ஒட்டகையை விட சிறப்பு. 2 வசனங்கள் 3 வசனங்கள் இப்படியே அந்த சிறப்பு கிடைத்து கொண்டே செல்லும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த சிறப்புகளை நாம் பெரும்பாலும் நமக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம், நினைவுக்கு வராமல் இருக்கலாம். நாங்கள் பள்ளியில போறோம், மஸ்ஜிதுக்கு போறோம், போய் கொஞ்ச நேரம் குர்ஆனை ஓதுவது என்பது இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது. இப்ப நபி அவர்கள் அன்று எது மக்களுக்கு மத்தியில் பெருமதியாக இருந்ததோ அதை சொல்கிறார்கள். சொல்லி அதை விட சிறப்பானது தான் சொல்றாங்க. அதை விடவும் சிறந்தது, அதை விடவும் சிறப்பானது. இப்ப சில நேரங்கள்ல ஒருத்தருக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருக்கலாம், அவர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, அவருக்கு மனனமா உள்ள ஒரு சூறா ஓதுறார், குல் அல்லாஹு அஹத் ஓதுறார், அல்லது குல் ரப்பில் ஃபலக் ஓதுறார், குல் ரப்பின் நாஸ் ஓதுறார், அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார், அவருக்கு இந்த சிறப்பு கிடைக்கும். அவருக்கு என்ன இருக்குது? இந்த சிறப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குர்ஆன்ல இருந்து ஓதுவதன் மூலம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் குறிப்பிடுகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த அல் குர்ஆனுடைய சிறப்புகளோடு சொல்லப்படுகின்ற நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திகள்ல இது முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது ஒரு முறை நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருக்கின்றோம். அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். ஏனென்றால் வானிலிருந்து ஒரு பெரும் சப்தம் கேட்கிறது. அந்த சப்தத்தை அவர்கள் கேட்டு என்ன செய்யறாங்க, தனது தலையை வானை நோக்கி உயர்த்தி சொல்கிறார்கள், ஹாதா பாபும் மினஸ் ஸமா, இது வானத்தில் உள்ள ஒரு கதவு. இந்த கதவு இதற்கு முன்னர் திறக்கப்பட்டதே இல்லை, இதற்கு முன்னர் திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அதிலிருந்து ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். அந்த மலக்கு அதற்கு முன்னர் பூமிக்கு இறங்கி வந்ததே கிடையாது, பூமிக்கு இறங்கி வந்ததே கிடையாது. அவர் அன்றுதான் முதலாவதாக பூமிக்கு இறங்கி வருகிறார் அந்த மலக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, அப்ஷிர் பினூரைன், 2 பிரகாசங்களை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த 2 பிரகாசங்களும் உங்களுக்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படவில்லை, எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத 2 பிரகாசங்களை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஒன்று வந்து ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம். அடுத்தது வஹவாத்திமு சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள். இதில் ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு நீங்கள் கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை. அது இன்னொரு விளக்கம் அதில் இருக்குது. என்னடா, அதில் என்னென்ன துஆக்கள் பிரார்த்தனைகள் இருக்கின்றனவோ அதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்றும் இதற்கு விளக்கம் இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம், அதே போன்று சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்கள், இது 2 பிரகாசங்கள், 2 பேரொளிகள். இந்த 2 பேரொளிகளும் இதற்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை. என் அருமை சகோதரர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை நாம் ஓதுவது, சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுவது, பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? அவதான வகை கொண்டு வரக்கூடிய மலக்கு அவர் எங்க இருக்கிறாரு? நபி அவங்களோட அமர்ந்து இருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ஸ்பெஷலா இன்னொரு மலக்காக அனுப்புறான். அதற்கு முன்னர் அவர் பூமிக்கு வந்ததே கிடையாது. அவர் வந்து இந்த 2 நற்செய்தியை கொடுக்கிறார். இந்த 2 நற்செய்திகளை, இந்த 2 பிரகாசங்களை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தி சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளவு சிறப்பானது, சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்கள் எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் இதனூடாக விளங்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே, நபி அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்திலும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் 3 விடயங்களை அருளினான். அதான் நேரடியா அல்லாஹ் வழங்குறது. அதேபடி இது வந்து அல்லாஹ் பூமிக்கு இறங்காத ஒரு மலக்கை கொடுத்து மலக்கை அனுப்பி வழங்கக்கூடிய ஒன்று. நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் என்ன செய்யறாங்க, நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு 3 விஷயங்கள் கிடைக்கின்றன. அதில் ஒன்று சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள், சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள். அதே போன்று 5 வேளை தொழுகை, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தில்
இணை வைக்காமல் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்ற விடயம், இந்த மூன்றும் நபி அவர்களுக்கு மிஅராஜிலே வழங்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பல தடவைகள் அது வழங்கப்படுதுன்னா எவ்வளவு சிறப்புக்குரியது. பல அங்கேயும் வழங்கப்படுது, இங்கேயும் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி அல்லாஹ் அருள் வழங்குகிறான் அப்படின்னா பல தடவை வழங்கப்படுது. அது எதை சொல்லுது? இது இவ்வளவு சிறப்பானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இரவில் சூரத்துல் பக்கராவுடைய 2 வசனங்களை ஓதுவாங்களோ, சூரத்துல் பக்கராவுடைய அந்த 2 வசனங்களை ஓதுவாங்களோ, நபி அவங்க குறிப்பிட்டு இன்ன சிறப்பு அப்படி சொல்லல, கஃபதாஹுனா, அது அவருக்கு போதுமானது, அது அவருக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டான். போதுமானது என்ற வார்த்தை எதெல்லாம் உள்ளடக்கும்? எல்லாவற்றையும் உள்ளடக்கும். அவரது பாதுகாப்புக்கு போதுமானது, அவரது ஈடேற்றத்துக்கு போதுமானது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு சிறப்பு அந்த சூரத்துல் பக்கராவுடைய 2 வசனங்களுக்கு இருக்கிறது. எனவே அருமையான சகோதரரே, அந்த அடிப்படையில் நாம் ரமதானுடைய காலங்களில் என்ன செய்யணும்? கூடுதலாக இவைகளை ஓதுவதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். அடுத்து நான் உங்களுக்கு இந்த தலைப்பில் சொல்ல விரும்பக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், இப்போ நாங்கள் குர்ஆனை படிக்கும் போது, குர்ஆனை ஓதும் போது சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில முக்கியமான விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் இப்போது நான் அடுத்து உங்களுக்கு இதிலே சொல்ல போகின்றேன். என் அருமையான சகோதரர்களே, இப்போ குர்ஆனை நாங்கள் ஓதும் போது, குர்ஆனை நாம் எடுத்து வாசிக்கின்ற போது, முதலாவது நமது எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? இஹ்லாஸாக இருக்கணும். இஹ்லாஸான தூய்மையான அந்த உள்ளத்தோடு நாம் குர்ஆனை திறக்க வேண்டும். குர்ஆனை நாம் திறக்கும் போதே, யா அல்லாஹ், இதில் உள்ள இந்த அற்புதமான செய்திகள், அதனுடைய விளக்கத்தை எனக்கு அருள்வாயாக, எனக்கு வழங்குவாயாக, இதனுடைய விளக்கத்தை எனக்கு கற்றுத்தருவாயாக. உங்களுக்கு தெரியும், நபி அவர்களுக்கு பணிவிடை செய்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுக்கு நிறைய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக அவர் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக பிரேத்தியமாக செய்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக. அப்படித்தான் நபி அவங்க அவருக்காக துஆ செய்தார். நபி அவர்கள் தனியான ஒரு சிறப்பான துஆ அந்த சஹாபிக்கு செய்றான், யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ஃபக்கிஹு, அல்லாஹும்ம அல்லிம்ஹு, இப்படி பல வாசகங்கள் வருகிறது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் ஒரு மிக பெரும் சிறப்புக்குரிய நபித்தோழராக விளங்கினார்கள். துர்ஜுமானுல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு குர்ஆனுக்கு விளக்கவரை சொல்லக்கூடியவராக அந்த சஹாபி திகழ்ந்தார் என்றால், நபி அவர்களுடைய அந்த துஆ, அந்த பிரத்யேகமான துஆ. எனவே அவங்க தான், உங்களுக்கு தெரியும், சூரத்துன் நஸ்ர் அத்தியாயம், இந்த அத்தியாயம் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி அத்தியாயம் இறங்கிய போது அதுல ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்ற இந்த பகுதி, இந்த வசனம் இருக்குதே, இந்த வசனங்கள் இது நபி அவங்களுடைய தவறை, அஜல் முடிய போகிறது, அவங்க உலகத்தை விட்டு பிரிய போறாங்க என்பதை சொன்னவர்கள் அவர்கள் தான், அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். புரியுது சொல்றது? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அணியணியாக நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உமது ரப்பை நீங்கள் போற்றி துதியுங்கள், அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயம் இறங்கியதன் பிறகு ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகமாக ஓதிய பிரார்த்தனை எது? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இந்த துஆவை நபி அவங்க அதிகமாக ஓதினாங்க ருக்கூவிலும் சுஜூதிலும். இது நாங்கள் எல்லோரும் மரணம் விட்டு ஓத வேண்டிய ஒன்று. ருக்கூல சுஜூதுல ஓதி வர எது? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. அல்லாஹுவை நாம் போற்றி துதித்து, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக என்று துஆ செய்தல். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப குர்ஆனை ஓதுவதற்காக நீங்கள் திறந்து விட்டால், முதல் விஷயம் என்ன சொன்னோம்? அதாவது நமது தூய்மையான எண்ணம், யா அல்லாஹ், இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு தா,
குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு தருவாயாக. அதனுடைய விளக்கங்கள் அற்புதமானவைகள். அது அதாவது ஒரு முடிவு காண முடியாத விளக்கங்கள் குர்ஆனுடைய விளக்கம் என்பது. அப்படி அது விளக்கங்களில் வந்து கொண்டே இருக்கும். நாம் எந்த அளவு நம்மை குர்ஆனுக்கு கொடுக்கின்றோமோ, நாம் நம்மை உள்ளத்தால் குர்ஆனுக்கு நாம் நம்மை கொடுப்போமோ, அந்த அளவுக்கு நமக்கு குர்ஆனுடைய விளக்கங்கள் கிடைக்கும். அவ்வளவு அற்புதமானது குர்ஆன் என்பது, அவ்வளவு அற்புதமானது. எனவே நறுமையான சொல் அந்த அடிப்படையில் குர்ஆனை நாங்கள் பிரட்டிய உடன் எப்ப மூடி வைக்கிறது என்ற அந்த நினைவில் அல்ல, அப்படிதானே? எடுத்தோன்னே இப்ப மூடுறது அப்படி அல்ல. குர்ஆனை திறந்து, யா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு தருவாயாக, குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு தருவாயாக. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாருங்க ஒரு செய்திய, இந்த செய்தி ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை கடந்து செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோழரை என்ன செய்யறாங்க, கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்கின்ற போது அவர் அந்த மனிதர் ஒரு துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் ஒரு துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறார். என்ன துவா கேட்கிறார் என்றால், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல் என்று கேட்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். என்ன அர்த்தம்? உனது குறைவான அடியார்களில் என்னையும் ஆக்குவாயாக, உனது குறைவான அடியார்களில் என்னையும் ஆக்குவாயாக என்று துவா செய்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, என்ன இவர் வித்தியாசமா துவா கேட்டு கொண்டிருக்கிறாரே, ஒரு வித்தியாசமான துவாவாக இருக்கிறதே அப்படின்னு பார்க்கிறான். பார்த்து விட்டு அவர்கள் கேட்கிறார்கள், அதாவது மின் ஐன அன்த பிஹாத துஆன்னு கேட்கிறான். இந்த துவாவை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்கிறான். இந்த துவாவை நீங்க எங்க இருந்து எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது அவர் சொல்றாரு, அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருந்தான்ற, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருந்தா இந்த துவா எடுத்தன்றார். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருந்து எந்த வசனம் சொல்றார்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். என்ன அர்த்தம்? எனது அடியார்களில் நன்றி செலுத்துபவர்கள் மிக குறைவானவர். எனது அடியார்கள்ல எனக்கு நன்றி செலுத்துவவங்க யாருதான்? மிக குறைவானவர்கள் தான். புரியுது அவங்க சொல்றது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறவங்க எனது அடியார்கள்ல அல்லாஹ் சொல்றான் மிக குறைவு. அப்ப அவர் அந்த வசனத்துல துவா கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல், உனது குறைவான அடியார்கள்ல என்னையும் ஆக்குவாயாக. என்ன அர்த்தம்? என்ன கேட்கிறார் அவரு? என்ன கேட்கிறார் சொல்லுங்க? உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்ன ஆக்கன்னு கேட்கிறார். உனக்கு அந்த நன்றி செலுத்தக்கூடிய குறைவானவர்களில் என்னையும் ஆக்கி விடுவாயாக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, உமர் ரலியல்லாஹு இந்த செய்தியில் வருகிறது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். இதை கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், அதாவது என் அருமையான சகோதரர்களே, அதாவது உமரை விட மக்கள் எல்லாம் விளக்கத்தோடு இருக்கிறார்கள், உமரை விட மக்கள் எல்லாம் விளக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களும் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். பாருங்க எப்படி எல்லாம் விளக்கம் கிடைக்குது. குர்ஆனை ஒருவர் அந்த திறந்த உள்ளத்தோடு யா அல்லாஹ் எனக்கு விளக்கத்தை தருவாயாக என்று படிக்கின்ற போது எப்படியெல்லாம் குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது? அந்த குர்ஆன் நமக்கு விளக்கத்தை தரும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல்கள்ல அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என் அருமையான சகோதரர்களே, இது நபி அவர்களுடைய ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் ஓதும் போது நாங்க பெரும்பாலும் என்ன எண்ணத்துல நாங்க ஓதுவோம்? நாம் ஓதி முடிக்க வேணும், அப்படித்தானே? ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் ஓதுவோம். ஆனால் குர்ஆனோடு எப்படி நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நபி அவர்கள் எப்படி தன்னை ஆக்கிக் கொண்டார்கள் என்பதை பார்க்கின்ற போது, நபி அவர்கள் ரஹ்மத்துடைய வசனங்களை கடந்து செல்லும் போது ரஹ்மத்தை கேட்பாங்க அல்லாஹ்விடத்துல. எப்படி? ரஹ்மத்துடைய வசனங்களை கடந்து செல்லும் போது, ரஹ்மத்துடைய வசனங்களை கடந்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்பார்கள். சொல்லுங்க பாபா. உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தனது வேதத்தில் சொல்லும் போது, அதாவது இன்னல்லாஹ யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மதி. எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மதி. என்ன அர்த்தம்?
நிச்சயமா அல்லாஹ் நாடியவர்களை அவனது ரஹ்மத்தில் நுழைவிக்கிறான். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன கேட்க வேணும்? அப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்துல கேட்க வேண்டும், ரப்பி அத்ஹில்னி ஃபீ ரஹ்மதிக், ரப்பி அத்ஹில்னி ஃபீ ரஹ்மதிக், என் இறைவா உனது ரஹ்மத்தில் நீ என்னை நுழைவிப்பாயாக. அரபுல கேட்க தெரியாதா? தமிழ்ல கேட்கிறது. நாம் என்ன செய்யறது? யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தில் என்னை நுழைவித்து விடுவாயாக. ரப்பி அத்ஹில்னி ஃபீ ரஹ்மதிக். புரியுது அவன் சொல்றது? ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துடைய வசனங்களை கடந்து செல்லும் போது என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ரஹ்மத்தை அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, ரஹ்மத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். புரியுதா? அல்லாஹ் சொல்றான் வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. இப்படி வருது, வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, எனது ரஹ்மத் அனைத்தை விடவும் விசாலமானது, எனது ரஹ்மத் அனைத்தை விடவும் விசாலமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல நாங்க அல்லாஹ்விடத்துல எதை கேட்கிறோம்? அல்லாஹ் உனது அந்த விசாலமான ரஹ்மத்துக்குள் என்னை நுழைவித்து விடுவாயாக, உனது விசாலமான ரஹ்மத்தில் என்னை நுழைவித்து விடுவாயாக என்று நாம் கேட்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல என்ன? வஸ்தக்ஃபிர் லிதம்பிக் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம் சொல்லுங்க? வஸ்தக்ஃபிர் லிதம்பிக் என்ன அர்த்தம்? உமது பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவீராக. நேரடியா வருதா இல்லையா? உமது பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவீராக. இந்த இடத்துல நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க வேணும்? ரப்பிக்ஃபிர் தம்பி, என் இறைவா எனது பாவத்தை மன்னிப்பாயா. நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இரவு தொழுகையிலையும் தான் நாங்க பொதுவாக குர்ஆனை ஓதும் போதும் இதை கடைபிடிக்கலாம். எதை? ரஹ்மத்துடைய வசனங்கள் வரும்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்பது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய செய்திகள் வரும்போது அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேட வேண்டும். நரகத்தை பற்றி வருகிறதா? கடுமையான எச்சரிக்கைகள் வருகிறதா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார் என்று நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் நரகத்துடைய அதாபை விட்டு என்னை காப்பாயாக. அல்லது அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அந்த நரகத்தை விட்டு என்னை காப்பாயாக. இப்படியாக என் அருமையான சகோதரர்களே, இப்ப குர்ஆனை நாங்க ஓதும் போது இப்படி ஒரு முறை நாங்க கடைபிடிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப குர்ஆனை நாங்க ஓதும் போது அந்த வசனங்கள் கடந்து செல்லும் போது நாங்க ஓத வேண்டிய துஆவை இப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா. என்ன அர்த்தம்? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ன அர்த்தம்? அதாவது உமது ரப்புடைய உயர்ந்தோனாகிய உமது ரப்புடைய பெயரை கொண்டு துதிப்பீராக. அப்படித்தானே? இப்ப நாங்க சுப்ஹான ரப்பியல் அலா சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் நேரடியா சொல்றான் எங்களுக்கு. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுமாறு சொல்கிறான். உயர்ந்தோனாகிய உமது ரப்பை துதிப்பீராக. அப்ப நாங்க என்ன சொல்ல வேண்டும்? சுப்ஹான ரப்பியல் அலா. அல்லாஹ் சொல்றான் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். எப்படி சொல்றான்? ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். என்ன அர்த்தம்? மகத்தான உமது ரப்புடைய பெயரை துதிப்பீராக. இந்த இடத்துல நாங்க என்ன சொல்ல வேண்டும்? சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம். இப்படி என் அருமை சகோதரர்களே, இப்ப குர்ஆனை நாங்க ஓதும் போது இப்படி நாங்க என்ன செய்யறது கிடையாது. அப்படி ஓதிட்டு போறோம். ஆனா இப்படியான இடங்கள் வரும்போது அந்த இடத்துல நாங்க என்ன சொல்வது? நபி அவங்க அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க. நபி அவர்கள் அப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்களையும் இந்த இடத்துல அப்படியான விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். இப்ப பாருங்க, நாங்க சூரா யாசீனை ஓதுறோம். சூரா யாசீன் எல்லாருக்கும் பெரும்பாலும் பரிச்சயமான ஒரு சூரா. இப்ப அதுல ஒரு இடத்துல பாருங்க, உங்களுக்கு தெரியும், அந்த கிராமப்புற ஒரு மனிதர் நபிமார்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக கொல்லப்படுகிறார். அப்படித்தானே? நபிமார்களுக்காக, சத்தியத்துக்காக, தஅவாவுக்காக குரல் கொடுத்ததுக்காக அவர் என்ன செய்யப்பட்டாரு? கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டவுடன் அல்லாஹ் என்ன சொன்னா அவருக்கு? கீல துஹுல் ஜன்னா. நேரடியா என்னதான்? சொர்க்கம். நேரடியா சுப்ஹானல்லாஹ், கீல துஹுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். ஏன்னா ஷஹீதுகள் எங்க தான் இருப்பாங்க? சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க. கீல துஹுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? கால யலைத கௌமி யஅலமூன், எனக்கு அல்லாஹ் தந்த இந்த சிறப்பை எனது சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கை செய்தப்பட்டார். பாருங்க, அந்த இடத்துல மக்கள், அந்த மக்களால் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அவருடைய சமுதாயம் தான் அவரை அநியாயமாக கொன்றது. அந்த இடத்துல அவருக்கு சமுதாயத்தின் மீது என்னதான் வர வேணும்? கோபம் தான் வர வேணும். என்ன அநியாயமாக கொன்று விட்டார்கள். ஆனா அந்த இடத்துல
அவர் தனது சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிறார். என்ன சொல்றாரு? அல்லாஹ் எனக்கு தந்த இந்த அந்தஸ்தை எனது சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கவலைப்பட்டார். அந்த கவலைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? கியாமத் நாள் வரை அல்லாஹ் அறிந்து கொள்ள வைத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் அதை பதிவு செய்யறான். அது ஆரம்பத்தில் ஒரு நபிமாவுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனா ரப்புல் ஆலமீன் அப்ப பாருங்க, இதுல நாங்க என்ன படிக்க வேணும்? ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, மிக முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இதுல இருக்கு. மிக நுணுக்கமான ஒரு என்ன? ஒரு தாய், ஒரு அழைப்பாளர், ஒரு இஸ்லாத்தின் பால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், அவர் கவலையோடும் இஹ்லாஸோடும் தாவா செய்யும் போது அல்லாஹ் அந்த செய்தியை அவர் கற்பனை செய்யாத சமுதாயங்களும் கொண்டு போய் சேர்ப்பான். அவர் நினைச்சிருப்பாரு, அவர் நினைச்சார் யாரு தான்? அவரது சமுதாயத்தை பற்றி அவர் நினைச்சாரு, அடையான சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க? கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற குர்ஆன்ல அல்லாஹ் அதை பதிவு செய்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? நாங்க அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணியில இஹ்லாஸாக, உள்ள தூய்மையாக, ரப்புக்காக செய்கின்ற போது அது எப்படி தாக்கம் செலுத்தும்னா சில நேரங்கள் எது வரைக்கும் போகும் சொல்லுங்க? கியாமத் நாள் வரை அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை தாக்கம் மிக்கதாக ஆக்குவான். சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, அது நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் அடுத்தது தெரியுமா? பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அவர் சொன்னார், எனது ரப் என்னை மன்னித்து என்னை கண்ணியவான்களில் ஒருவனாகவும் ஆக்கினான். இந்த இடத்துல நாங்க கட்டாயம் ஒரு துவா செய்யணும். இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் ஒரு துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? அவர் சொல்றாரு, பிமா கஃபரலி ரப்பி, எனது இறைவன் என்னை மன்னித்து விட்டான். அப்ப நாங்க எப்படி கேட்கணும்? ரப்பி கஃபிர்லி. எப்படி கேட்கணும்? ரப்பி கஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிப்பாயா. அடுத்தது வஜஅல்னி மினல் முக்ரமீன். வஜஅல்னி மினல் முக்ரமீன் அப்படி என்ன? அந்த சங்கையானவர்களில் என்னையும் ஆக்குவாயா. நீ சங்கைப்படுத்த கூடியவர்கள், உன்னால் சங்கைப்படுத்தப்பட்டவர்களில் என்னையும் ஆக்கி அருள்வாயா என்று நாம் துஆ செய்வது. இப்படி நாம் குர்ஆனுடைய வசனங்களை கடந்து செல்லும் போது துஆ செய்கின்ற அந்த வளமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு லேசா சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. இப்ப குர்ஆன்ல நாங்க அடிக்கடி சில வசனங்களை ஓதுவோம். அந்த வசனங்களை நாங்க எப்படி ஓதலாம்? இப்ப பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக கட்டளையாக சொல்கிறான், வகும் மினஷ் ஷாக்கிரீன். என்ன அர்த்தம் சொல்லுங்க? வகும் மினஷ், நீங்க நன்றி உள்ளவர்களில் ஒருவராக ஆகிவிடுங்கள். இப்ப இந்த இடத்துல நாங்க எப்படி துஆ செய்யணும்? எல்லா இடத்துல சொல்லுங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வகும் மினஷ் ஷாக்கிரீன், நீங்க நன்றி உள்ளவர்கள்ல ஒருவராக ஆகிவிடுங்கள். இந்த இடத்துல நாங்க என்ன கேட்கணும்? அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், நன்றி உள்ளவர்கள் என்னை மெனசுவாயாக ஆக்கி விடுவாயாக. ரப்பிஜ்அல்னி மினஷ் ஷாக்கிரீன். அரபுல சொல்றதை எப்படி சொல்லலாம்? ரப்பிஜ்அல்னி மினஷ் ஷாக்கிரீன், ரப்பிஜ்அல்னி மினஷ் ஷாக்கிரீன் என்று நாம் சொல்லலாம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் மீது தங்கள் காரியங்களை பொறுப்பாக்க கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த இடத்துல நாம் கேட்க வேண்டிய துஆ என்ன? ரப்பிஜ்அல்னி மினல் முத்தவக்கிலீன், ரப்பிஜ்அல்னி மினல் முத்தவக்கிலீன். இது போன்ற அருமையான சகோதரர்களே, நிறைய உதாரணங்களை இதிலே சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒழுங்கு, இப்ப இரண்டாவது ஒழுங்கு என்ன? முதல் ஒழுங்கு என்ன சொன்னேன்? குர்ஆனை ஓதும் போதுள்ள முதலாவது விஷயம் என்ன? இஹ்லாஸோடும் உள்ள தூய்மையோடும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையோடும். என்ன பிரார்த்தனை? அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு தருவாயாக, குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு அருள்வாயாக என்ற பிரார்த்தனையோடு நாம் ஓதுதல். இரண்டாவது விஷயம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஆயத்துக்களை கடந்து செல்லும் போது அந்த இடத்துல நாங்க துஆ செய்யக்கூடிய இடம் என்றால் துஆ செய்வது, பாதுகாப்பு தேடக்கூடிய இடம் என்றால் பாதுகாப்பு தேடுவது. இப்படி இது ஒரு முக்கியமான நபிமார்கள் சஹாபாக்களிடம் எல்லாம் காணப்பட்ட ஒரு முன்மாதிரி. இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம், அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய எந்த வசனங்கள் நமது உள்ளத்தை கொஞ்சம் அசைக்கிறோம், அப்படித்தானே? கல் நெஞ்சங்களாக உள்ள உள்ளங்களை கொஞ்சம் அசைக்கிற மாதிரி வசனம் வருமா இல்லையா? வருமா இல்லையா? சொல்லுங்க. வரும் தானே? கல் நெஞ்சங்களாக, பாவங்களின் காரணங்களால் கல் நெஞ்சங்களாக மாறிவிட்ட உள்ளங்களை கூட சில வசனங்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் அப்படி அசைக்கும் இல்லையா? அசைப்பது போன்ற வசனங்கள் வரும்போது அதை கொஞ்சம் திரும்ப திரும்ப ஓதுறது. அது என்ன செய்யணும்? அதை திரும்ப திரும்ப
ஓதுதல். இது முக்கியமான ஒரு விஷயம். சில வசனங்கள் நமது கண்களில் கண்ணீரை வெளிப்படுத்தும், நமது உள்ளத்துல கவலையை ஏற்படுத்தும். அந்த வசனங்களை நாங்கள் அவசரமாக கடந்து சென்று விடாமல் அந்த வசனங்களை நாங்கள் என்ன செய்யறது, கொஞ்சம் திரும்ப திரும்ப ஓதுவதேன். அது நமது உள்ளத்தை நெகிழ்வூட்டும், நமது உள்ளத்தில் ஈமான அதிகப்படுத்தும். இது ஒரு முக்கியமான விடயம். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஏதாவது வசனங்கள் உங்களோட வாழ்க்கையில் அனுபவத்தில் இருக்குதா? குர்ஆனை ஓதும் போது சொல்லுங்கப்பா, ஏதாவது யாருக்காவது குர்ஆனை ஓதும் போது உண்மையில் எனக்கு இந்த வசனம் ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு, எனது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அது உண்மையில ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய ஒரு வசனம். என்ன? ஹதமல்லாஹு அலா குலூபி, அல்லாஹ் அந்த உள்ளங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான். வஅலா ஸம்இஹிம், அவர்களது செவிகளின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வஅலா அப்சாரிஹிம், அல்லாஹ் அவர்களது பார்வைகள் மீது முத்திரையிட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் எந்த காரணம் இல்லாமல் 3 ஜும்மாக்களுக்கு செல்லவில்லையோ, யார் எந்த காரணம் இல்லாமல் 3 ஜும்மாக்களுக்கு செல்லவில்லையோ அல்லாஹ் அந்த உள்ளங்களில் முத்திரையிட்டு விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த உள்ளங்கள்ல முத்திரையிட்டு விடுவான். நவுதுபில்லாஹ். அல்லாஹ் ஒரு உள்ளத்தில் முத்திரையிட்டு விட்டால் யார் அதை திறக்க முடியும்? யாராலும் திறக்க முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் தான் அதை திறக்க வேண்டும். அப்போ உள்ளங்களை முத்திரையிடக்கூடிய அளவுக்கு பயங்கரமான பாவங்கள் இருக்கின்றன. உள்ளங்களில் முத்திரையிடப்படுகின்ற அளவுக்கு, அவனது செவிகள்ல பார்வைகள்ல முத்திரையிடப்படுகின்ற அளவுக்கு, அப்ப இப்படி முத்திரையிடப்பட்டு விட்டால் எந்த நல்லதையும் அந்த உள்ளம் ஏற்காது, எந்த நல்லதையும் அந்த கண்கள் பார்க்காது, எந்த நல்லதையும் அந்த செவிகள் கேட்காது. எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலை என்று பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலை. அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, அவர் சொன்ன அந்த வசனம் உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய ஒரு வசனம். அந்த உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை வேறு யாராலும் திறக்க முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நிலைக்கு ஒரு உள்ளம் லேசாக செல்லாது. படிப்படியாக பாவங்கள்ல மூழ்கி 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 அதற்கு பிறகுதான் அந்த நிலைக்கு அந்த உள்ளம் செல்லும். அப்ப இது போன்று குர்ஆன்ல உண்மையில் எம்மை ஒரு அச்சத்தில் ஆழ்த்திய, எமது உள்ளத்தை நெகிழச் செய்த வேற ஏதாவது வசனம் யாராவது சொல்லுங்க பாப்போம். நீங்க சும்மா பதிலா சொல்லக்கூடாது. எப்படி தெரியுமா? அது உண்மையில உங்களோட வாழ்க்கையில அனுபவத்தில் இருக்கணும். நீங்க அனுபவிச்சு, நான் சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் நான் கேட்கல உங்கள்கிட்ட. உங்களோட வாழ்க்கையில பிராக்டிக்கலா நீங்க குர்ஆனை ஓதும் போது உண்மையில் இந்த வசனம் எனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு, அப்படி உள்ளதான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நான் கேட்கறதுதான் நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது உங்களோட வாழ்க்கையில உண்மையில எனக்கு இந்த வசனம், இப்ப நாங்க சென்ற இந்த உம்ரால போய்த்திருந்தோம், மஸ்ஜிது நபவியில அந்த இமாம் 2 இடங்கள் அழுதார் சூரத்து ஆல இம்ரான் ஓதும் போது. அதுல ஒரு இடம் அவரு, அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? கால யா மரியம் அன்னா லக்கி ஹாதா. அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறாங்க, இது உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து? அன்னா லக்கி ஹாதா. அவர் அழுதார். காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதில் என்ன? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்த உணவு. சுப்ஹானல்லாஹ். காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த உணவு. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தஆலா கணக்கின்றி உணவளிப்பவன், அல்லாஹ் கணக்கின்றி ரிஸ்கை வழங்கக்கூடியவன். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த இடத்தில் அவர் அழுதார். உண்மையில் நாங்கள் அழ வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ் அவன் தான் உணவளிப்பவன், அவன் தான் ரிஸ்க் அளிப்பவன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை ஆச்சரியப்படுகின்ற, அவர் ஒரு நபி, அவரை ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு உணவு வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்விடமிருந்து. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை உரிய முறையில் நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உணவளிப்பான் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரும் ஒரு சான்றா இல்லையா? அதே போன்று அந்த ஆல இம்ரான் அத்தியாயத்தில் ஓதிக்கொண்டு செல்லும் போது அவர் அழுத மற்றும் ஒரு இடம்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார்? என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்கவில்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர
பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார்? எல்லாரும் சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அந்த ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிக்கவில்லை என்றால், அந்த ரப் உங்களை மன்னிக்கவில்லை என்றால், நாளை மறுமையில் நாம் எப்படி வெற்றி பெறப் போகிறோம்? நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புடைய மன்னிப்பின் பால் நாம் எவ்வளவு ஆர்வத்தோடும் தேவையோடும் நாம் செயல்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தந்தை என்ற இடத்திலிருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கவலை, அவர்களுக்கு தந்தை என்ற இடத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு கவலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்திலே என்ன செய்யறாங்க? ஒரு அவதூறு சொல்லி விடுகிறார். அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த மிஸ்தஹுடைய விஷயத்துல அவங்க எடுத்துக்கொண்ட முடிவு, நான் மறுபடியும் அவருக்கு எந்த செலவுக்கும் கொடுக்க மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன். ஏண்டா அவர் எனது மகளுடைய விஷயத்தில் அவதூறு சொல்றதுல சம்பந்தப்பட்டார். அவருக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு செலவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆயிஷா அவங்களுடைய விஷயத்துல அவதூறுல சம்பந்தப்பட்டு விட்டார் என்பதற்காக அவர் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார், நான் அவருக்கு இதுக்கு பிறகு எந்த ஒன்றையும் செலவுக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லும் போது அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அப்படி வசனம் இறங்கி அல்லாஹ் அதுல என்ன சொல்றான்? வசதி படைத்தவங்க கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்யாதீர்கள், வசதி படைத்தவங்க கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் அப்படி சொல்லி வந்து, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அந்த இடத்துல அபூபக்கர் அந்த வசனத்துக்கு எப்படி கட்டுப்பட்டாங்கன்னா, பலா யா ரப், உனது மன்னிப்பை நான் விரும்புகிறேன், உனது மன்னிப்பை நான் விரும்புகிறேன் என்று அவங்க உடனே அவங்க அந்த சத்தியத்தை முறித்துக் கொண்டார்கள், அதற்குரிய பரிகாரத்தை செய்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, குர்ஆன் எப்படியெல்லாம் அவர்களை மாற்றியது நினைச்சு பாருங்க. அந்த உள்ளங்களை எப்படியெல்லாம் குர்ஆன் இயக்கியது. சுப்ஹானல்லாஹ். அது குர்ஆனை நாங்க படிக்கும் போது அப்படி ஒரு உயிரோட்டத்தோடு படிக்க வேண்டும். அப்படிதான் சொல்றது. குர்ஆன் அது என்னை நோக்கி பேசுகிறது, அல்லாஹ் என்னோடு பேசுகிறான். நாங்க அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதை நாங்க ஓதும் போது ரப்புடைய வார்த்தைகள். இது யாருடைய வார்த்தைகள்? ரப்புடைய வார்த்தைகள். அந்த ஒரு உணர்வோடு நாம் அதை படிக்க வேண்டும். வசனங்கள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கிறதா, நமது உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதா, அந்த வசனங்களை நாங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் திரும்ப திரும்ப மீட்ட வேண்டும். நபி அவங்க ஒரு நாள் இரவு நீங்க எடுத்தீங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு வருகிறார்கள், வரும்போதும் நபி அவங்க அந்த வசனத்தை ஓதி அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் நாங்க படிச்சிருக்கிறோமா இல்லையா? நபி அவர்கள் ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த ஒரு வசனம் தான், அந்த ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி ஓதி அழுது கொண்டே இருக்கிறார்கள். என்ன வசனம் அது? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். நீ அவர்களை வேதனை செய்வாயாக இருந்தால் அவர்கள் உனது அடியார்கள், அடிமைகள். நீ வேதனை செய்யலாம், உனக்கு அதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் வ இன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னிப்பாயாக இருந்தால் நிச்சயமாக நீ யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். தண்டிப்பதற்கான முழு அதிகாரம் இருந்தும் அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிப்பவன். எனவே நறுமையான இந்த வசனத்தை நபி அவங்க திரும்ப திரும்ப ஓதி ஓதி அழுது கொண்டே இருக்கிறான். ஒரு இரவு முழுவதும் என்னது நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப குர்ஆனுடைய விஷயத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என்ன பகுதி? அதாவது நமது உள்ளங்களை கொஞ்சம் அசைக்கக்கூடிய வசனங்கள், அவைகளை கடந்து செல்லும் போது வேகமாக சென்று விடாமல் அந்த வசனங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யறது? கொஞ்சம் மீட்டிக் கொள்வது, அந்த வசனங்களை மீட்டி பார்ப்பது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே வசனமாக இருக்கும், ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கண்ணீர் வந்திருக்காது, ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்ணீர் வரும். உங்களுடைய ஈமானை பொறுத்து அது இருக்குது. உங்களுடைய ஈமான் அதிகரித்திருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணீர் வெளிப்படும், அவங்களோட தக்குவா அதிகரித்திருந்தால் கண்ணீர் வெளிப்படும். எனவே அப்படியான இடங்கள், அந்த இடங்களை நாங்கள் வேகமாக சென்று விடாமல் அந்த வசனங்களை நாங்கள் திரும்ப திரும்ப மீட்டி பார்ப்பது. இப்படி நாங்கள் குர்ஆன்ல நான் உங்களுக்கு பயான்ல அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம்தான். ஒரு முறை நான் ஒரு பள்ளியில மஸ்ஜிதில் தொழுதேன். அந்த மஸ்ஜிதுடைய இமாம் ஒரு வசனத்தை ஓதி திரும்ப திரும்ப வசனத்தை ஓதி அழுது கொண்டே இருந்தார். அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரத்து நப அத்தியாயம், அம்மையத சாலுன்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த கடைசி பகுதி. அல்லாஹ் சொல்கிறான், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா. இதான் வசனம். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா. அப்படி என்ன அர்த்தம்? யௌம யன்துருல் மர்உ,
அன்றைய நாளில் மனிதன் காண்பான் மா கத்தமத் யதா, அவன் முற்படுத்தியவைகளை காண்பான். இப்ப மனிதன் தனது செயல்களை நிராகரிக்க முடியாத இடம் எது? மனிதன் தான் செய்ததுதான் என்று அவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற இடம் எது? அதை போட்டு காட்டும் போது இல்லையா, அதை போட்டு காட்டினா இது செஞ்சது யாருதான்? நீதான் என்று போட்டு காட்டினா யாருக்கு மறுக்க முடியுமா? அப்படித்தானே? இன்னைக்கு வீடியோ ஆதாரங்கள் எவ்வளவு பேர் சிக்கி என்ன செஞ்சா கேவலப்பட்டெல்லாம் போயிருக்கிறானா இல்லையா? அப்ப அந்த ஆதாரங்கள் மறுக்க முடியாத ஆதாரங்களாகின்ற போது, மறுக்க முடியாத ஆதாரங்களாகின்ற போது எப்படி இருக்கு நிலைமை நினைச்சு பாருங்க. இப்ப மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களது செயல்கள் அவர்களுக்கு முன்னால் மா கத்தமத் யதா, அவங்க முற்படுத்தியவங்க அப்படி முன்னால பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் தனது செயல்கள் எல்லாம் தனக்கு முன்னால் இருக்கின்ற போது மறுக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு மனிதனுடைய கண்டுபிடித்த டெக்னாலஜிகளே எவ்வளவு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அவருடைய செயல்கள் காட்சிப்படுத்தப்படுகின்ற போது என் அருமை சகோதரர்களே, யாருக்கு மறுக்க முடியும்? நான் செய்யவில்லை என்று யாருக்கு நிராகரிக்க முடியும்? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா. அடுத்த வருது, வயக்கூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. காஃபிர் கை செய்தப்படுவான், நான் மண்ணோடு மண்ணாக இருக்க வேண்டுமே. அதாவது மிருகங்கள், ஏனைய உயிரினங்கள், அவைகளுக்கு மத்தியிலே தேவையான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பிறகு மண்ணோடு மண்ணாகும்படிதான் அவைகளுக்கு சொல்லப்படும். அந்த நேரத்தில் தான் காபீர் கை செய்தப்படுவோம். எப்படி நாங்களும் இது போன்று இருந்திருக்க வேண்டாமா, நாங்களும் மண்ணோடு மண்ணாக இருக்க வேண்டாமா என்று கை செய்தப்படுவான். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாங்கள் சீர்படுத்துவதில் ஒரு உண்மையான ஒரு சிறப்பான ஒரு தொடர்பாக அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கமாக அமைந்திருந்தது. எனவே அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.